எந்த ஆர்டிக்கல்? நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடுவோமா? நம்ம நாடாளுமன்றத்தில் நிறையா உறுப்பினர்கள் அவங்களுடைய தாய்மொழியில் பேசுவாங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசியலமைப்பு அந்த அனுமதியை வழங்கியிருக்கு. இந்த கேள்வி நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் புத்தகத்தில் பக்கம் 29ல் பாக்ஸ் கண்டென்ட்டாக இந்த கேள்விக்கான பதில் கொடுத்துருக்காங்க. உறுப்பு 120 ஆர்டிக்கல் 120 நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு 120 கூறுகிறது. இவ்வாறு இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்றும் இவ்வுறுப்பு மேலும் கூறுகிறது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 120. பாஸ், உங்களுக்கான கேள்வி. சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் யார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.